வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 28/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:52. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 7:03 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:24 வரை ரோஹிணி, பின்பு மிருகசிரீஷம். யோகம் இன்று அதிகாலை 4:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:24 வரை ஸ்வாதி, பின்பு விஷாகம். மேஷராசி நேயர்களே, அலைச்சல்களினால் அனுபவங்கள் அதிகமாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். திறமைகள் கூடும். அனுகூலங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி அனுபவங்கள் கிடைக்கும். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை திறமைகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, பேச்சு திறமையால் அனுகூலங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். லாபமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை அனுகூலங்கள் ஏற்படும். ரோகிணி நெருக்கடிகள் நீங்கும். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் வருமானம் உண்டாகும். எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தடைகளும் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரீஷம் சிந்தனைகள் கூடும். திருவாதிரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புனர்பூசும் தடைகள் விலகும். கடகராசி நேயர்களே, எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வழக்கு விஷயங்களில் அலைச்சல்கள் கூடும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பணியில் நிதானம் தேவை. தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். பூசம் அலைச்சல்கள் கூடும். ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்மராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் முயற்சிகள் கைகூடும். பணியில் லாபங்கள் கூடும். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் மாற்றங்கள் கிடைக்கும். பூரம் சிந்தனைகள் அதிகமாகும். உத்திரம் நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் நிம்மதி கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். ஒத்துழைப்புகள் கூடும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். ஹஸ்தம் நிம்மதியான நாள். சித்திரை குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் ஆர்வமாக செயல்படுவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை லாபங்கள் கூடும். சுவாதி வளமான நாள். விசாகம் அலைச்சல்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சுற்று வட்டாரத்தில் நிதானம் தேவை. மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கௌரவமும் கிடைக்கும். யோசித்து செயல்படவும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். விசாகம் நிதானம் தேவை. கனுஷம் அலைச்சல்கள் கூடும். கேட்ட யோசித்து செயல்படுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும்.
லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் மேன்மையான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நிம்மதியான நாள். போராடும் சந்தர்ப்பங்கள் கூடும். உத்திராடம் ஆசைகள் பூர்த்தியாகும். மகர ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலனில் மேன்மையான நிலை ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வெற்றிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நெருக்கடிகள் நீங்கும். திருவோணம் ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கும்பராசி நேயர்களே, பணியில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். சதயம் மாற்றங்கள் கிடைக்கும். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அனுகூலங்கள் உண்டாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும். உத்திரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும். ரேவதி நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.